வணக்கம். இன்றைய பாரதியார் கவிதை. ஒரு முறை பாரதியோட மனைவி செல்லம்மா வீட்டில் சமைக்கிறதுக்காக அரிசி வச்சுருக்காங்க. பாரதியார் அந்த அரிசி எடுத்து குருவிகளுக்கு உணவாக கொடுத்துடுறாரு. அதை பார்த்து செல்லம்மா, வீட்டில் சமைக்கவே அரிசி இல்லை, நீங்கள் குருவிகளுக்கு கொடுத்துட்டீங்களேன்னு கோவப்படுறாங்க. பாரதியார் அப்போ ஒரு பாடல் பாடுறாரு. அது என்னன்னா, விட்டு விடுதலை யாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே, எட்டு திசையும் பறந்து திரிகுவை, ஏறிய காற்றில் விரைவோடு நீந்துவை, மட்டுப்படாதெங்கும் கொட்டி கிடக்கும் இவ்வானொலி என்னும் மதுவின் சுவையுண்டு, விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே, பெட்டையினோடு இன்பம் பேசி களிப்புற்று, பீடையிலாதோர் கூடு கட்டிக்கொண்டு, முட்டை தரும் குஞ்சை காத்து மகிழ்வெய்தி, முந்த உணவு கொடுத்தன்பு செய்திங்கு, விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே, முற்றத்திலேயும் கழனி வெளியிலும் முன்வந்த தானியம் தன்னை கொணர்ந்துண்டு, மற்ற பொழுது கதை சொல்லி தூங்கி பின் வைகரையாகும் முன் விடியல் பாடிற்று அப்படிங்கிற பாடலை பாடிட்டு குழந்தைகளோடையும் பறவைகளோடையும் ஆடி பாடி கண்ணம்மாவையும் சமாதானப்படுத்திடுறாரு. அப்புறம் பாரதியார் அவரோட மனைவி கிட்ட சொல்கிறாங்க, கவலைப்படாத செல்லம்மா, இந்த பாடலை நான் பத்திரிக்கைக்கு அனுப்புகிறேன். அது மூலமாக வரக்கூடிய பணத்தை கொண்டு நம்ம வீட்டுக்கு தேவையான உணவு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இந்த கவிதையை முடிக்கிறாரு. நன்றி.